கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, பொய் பேசுகிற பிள்ளைகள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஓசியா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள் என்கிறார். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். 3 பாயிண்ட் சொல்றாரு. இவர்கள் கலகமுள்ள ஜனங்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். நிறைய குடும்பத்திலே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, காலையில இருந்து ராத்திரி வரையே நல்ல இஷ்டம் போல பொய் பேசுவாங்க. பரிசுத்த வேதாந்தத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, பொய் பேசுகிற பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கடைசி காலத்துல வாழ்றோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. வேலைக்கு போற இடத்துல போய் ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க போனா அங்கேயும் போய், குடும்பத்துல காலையில தூங்கி எழுந்திரிச்சோடனே போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சில இடத்துல மாமியார்ட்டையும் போய் பேச வேண்டியிருக்கும், மருமகள்ட்டையும் போய் பேச வேண்டியிருக்கும், புருஷன்ட்டையும் போய் பேச வேண்டியிருக்கும், கணவர்கிட்டையும் மாற்றி எதையாவது பேசிட்டு இருப்பாங்க, மனைவிட்டையும் பேசிட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. கடன் வாங்கினா கடன் கொடுக்க முடியல அப்படின்னா அங்கேயும் போய் பேசுவாங்க. ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பொய் வந்துடும். என் வாழ்க்கையில் நான்லாம் வியாபாரத்தில் இருக்கும்போது, கடனில் இருக்கும்போது, கஷ்டப்படும் போது நான்லாம் போய் பேசியிருக்கேன்ப்பா, நான் வேணா ஒத்துக்கிறேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசத்துக்கு தான் தெரியுது, பொய் பேசுனா 2ஆம் மரணமாய் அக்கினி கடல் சொல்லி போட்டிருக்கு. பொய் பேசுகிறவங்க நாசம் அடைவான்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால் யாரெல்லாம் இரவு நேரத்துலேருந்து செய்தி கேட்குறீங்களோ, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் குடும்பம் ஆசீர்வாதம். இல்லை பிரதர், நாங்கள் நைட்டு ஒரு சின்ன செய்தி தான் கேட்க வந்தோம், நாங்கள் கொஞ்சம் பொய்யெல்லாம் பேசத்தான் செய்வோம், கொஞ்சம் நிறைய பொய்யெல்லாம் பேசத்தான் செய்வோம் அப்படின்னா கொஞ்சம் மனம் திரும்பத்தான் செய்யணும். இவர்கள் கலக்கமுள்ள ஜனங்களும் குழப்பமுள்ள ஜனங்கள் என்று முடிச்சிட்டார். இவர்கள் குழப்பமுள்ள ஜனங்கள், கலகமுள்ள ஜனங்கள். எப்ப பார்த்தாலும் குழம்பிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பொய் பேசுற பிள்ளைகள். பொய் பேசுற இடத்துல குழப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி வச்சுக்கலாம். உங்க வீட்டில் டைரி இருந்தால் நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம். எங்கெல்லாம் பொய் பேசுறாங்களோ அங்கெல்லாம் குழப்பம் இருக்கும். இப்ப நிறைய வீட்டில் என்ன இருக்கு? குழப்பம் தான் இருக்கு. ஏன் குழப்பம் வந்துச்சு? வாயை திறந்தா பொய் பேசுவாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. பாஸ்டர் பேச்சும் கேட்க மாட்டாங்க, அம்மா பேச்சும் கேட்க மாட்டாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. ஆக மொத்தம் பொய் பேசுவாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, அவங்க முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. கையில பைபிள் எடுத்து வாசித்தா கொஞ்சம் மனம் திரும்ப ஆரம்பிச்சிருப்பாங்களே. இப்ப என் வாழ்க்கையில நானே இஷ்டம் போல அலைஞ்சிட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். வசனம் ஃபுல்லா சத்தியம். அதுக்கப்புறம் நான் மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மனுஷன் மனம் திரும்பினாதான் ஆசீர்வாதம், மனம் திரும்பினாதான் விடுதலை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, மனம் திரும்புற கிடையாது. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும், அழகா சொல்லி முடிச்சிட்டாரு, கலகமுள்ள ஜனங்களும். அப்ப நீங்க நிறைய குடும்பத்துல ஏன் குழப்பம் வருது அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள நல்லா போய் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா முதல்ல சத்தியத்தை அறிந்தா மட்டும்தான் அந்த குடும்பத்துல ஒரு விடுதலை கிடைக்கும். ஒரு வீட்டுக்குள்ள குழப்பா இருக்கா அப்படின்னா முதல்ல பொய் பேசுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்.
எப்படி செல்ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, அதே போல் ஒரு வீட்டில் குழப்பம் இருக்கா, அந்த வீட்டில் முதல்ல பொய் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நிறைய குடும்பத்தை சொல்ல முடியும், அது நமக்கு தேவையில்லை. சத்தியத்தை சொல்லுவோம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகள் சொல்லி, அதாவது முதல்ல ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டாரு. இந்த ஜனங்கள் குழப்பமுள்ள ஜனங்கள்ப்பா. இந்த ஜனங்கள் எப்போதுமே கலகமுள்ள ஜனங்கள் தான், இவங்க எப்போதுமே குழம்பிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, பொய் பேசுகிற பிள்ளைகள்ப்பா இவங்க. மூணாவது சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரர்ப்பா. இவங்க ஏன் குழப்பமா இருக்காங்க, ஏன் பொய் பேசுறாங்க அப்படின்னா, இவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க. மனதில்லாத புத்திரர், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனசில்லாத பிள்ளைகள் அப்படிங்கிற. ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்கணும், ஒரு 2 மணி நேரம் நாடகம் பார்க்கணும், ஒரு 3 மணி நேரம் செல்போன்ல கேம் விளையாடணும், யார்கிட்டயாவது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்ல செல்போன்ல கதை பேசணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஆன்லைன்ல போய் ஏதாவது வேற வெப்சைட்டுக்குள்ள போய் கண்டதை பார்க்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஏன்னா இப்ப ஏகப்பட்ட செல்போன், ஏகப்பட்ட ஆப் இருக்கு, அது வேற நாட்டுக்குள்ள கூட்டு போகும். இப்ப அப்படிதான் இருக்கு, செல்போன் அப்படிதான் இருக்கு. ஒரு 2 நாள் 3 நாள் லீவு இருக்கு அப்படின்னா, அந்த 2 நாள் 3 நாள் லீவுல சொந்தக்காரங்களை போய் பார்ப்பாங்க, சொந்தக்காரங்களை போய் ஸ்வீட் வாங்கிட்டு போவாங்க. ஆனா இப்ப இருக்கிற கடைசி காலம் என்ன தெரியுமா, அந்த 2 நாள் 3 நாள் கட்டிலே படுத்து கிடந்து செல்போனே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா செல்போன்ல இப்ப எல்லா உலகத்தையும் பார்த்துடலாம். ஆனால் வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத பிள்ளைகள் அப்படிங்கிற. இவங்க இருதயத்துக்குள்ள வேதத்தை கேட்க மனசு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பொய் பேசுற பிள்ளைகளா இருக்காங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, பொய் பேசுறவன் லூசிபர், பொய்க்கு பிதா என்று எழுதப்பட்டிருக்கு. பொய் பேசுற எத்தனை குடும்பம் இருக்கு, பொய் பேசுற பிள்ளைகள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எப்படி தேவனுடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோ, பொய் பேசுற பிள்ளைகள்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் தரித்திரம் வருது, ஏன் பாவம் உள்ள வருது, ஏன் அக்கிரமம் உள்ள வருது, ஏன் அசுத்தம் உள்ள வருது, ஏன் கெட்ட சொப்பனம் உள்ள வருது, ஏன் ஒரு வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தால் அவங்க பொய் பேசுற பிள்ளைகள் அப்படிங்கிறது, குழப்பமுள்ள பிள்ளைகள் அப்படிங்கிறார். இந்த ஜனங்கள் கலக்கமுள்ள ஜனங்கள்ப்பா, இவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, கர்த்தருடைய வேதத்தை கேட்க அவங்களுக்கு மனசு இல்லை அப்படிங்கிற. ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசித்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிருவாங்க. என் வாழ்க்கையில நான் 2015 அழகா கையில பைபிள் எடுத்து சின்ன பிள்ளை மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். அதனால எனக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்தா புரியாது. எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கும் பைபிள் வாசித்தா புரியாது. நானும் ஒவ்வொரு வசனமா ஒவ்வொரு வார்த்தையா எழுத்து கூட்டி தான் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா 2015 ரொம்ப வியாபாரத்துல நஷ்டத்துல இருந்தேன். வியாபாரத்துல இருக்கும்போது கையில டேபிள்ல பைபிள் எடுத்து வச்சு வாசித்துட்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் வாசித்துட்டு இருப்பேன். அப்பவே அப்படி வாசிக்கும் போது, சில வசனம் வாசிக்கும் போது, நான் இப்படி பாவத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கேன், ஐயோ அப்படி சொல்லி புலம்பிட்டு இருப்பேன். சில வசனங்கள் வாசிக்கும் போது கண்ணீர் விட்டாள்வேன். இதெல்லாம் ஏன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனசு இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கும், அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இஷ்டம் போல சுத்துறது. அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே, 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், நம்ம தேவனோட சமூகத்துல காத்து இருக்கிறோமா? யோசித்து பார்க்கலாம். நிறைய குடும்பத்துல வேலைக்கு போயிருப்பாங்க, வேற நாட்டுல வேற இடத்துல வேலை பார்ப்பாங்க, கையில செல்போன் கொண்டு போயிருவாங்க, பாஸ்போர்ட் எடுத்து எல்லாம் கொண்டு போயிருவாங்க. ஆனால் இந்த பைபிளை மட்டும் கொண்டு போக மாட்டாங்க. சில குடும்பத்துல அப்படி இருக்காங்க.
ஒரு வாலிப மகள் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன் தான். வேலை வெளிநாட்டில் கிடச்சிது, வெளிநாட்டுக்கு போயிட்டா. வேலை செய்கிற இடத்துல உபத்திரம், ஏமாந்துட்டா. கண்ணீரோடு ஜெபிக்க வரும்போது, நான் பிறப்பிலேருந்து கிறிஸ்டியன் தான், நான் சர்ச்சுக்கு போகிற பிள்ளை தான் அப்படின்னா. சரிம்மா, எந்த சர்ச்சு? பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு அப்படின்னா. சரி ரைட்டு. ஆனால் வேலைக்கு போன இடத்துல எல்லாம் கொண்டு போயிருந்தா. நான் கேட்டேன், பைபிள் கொண்டு போனியா அப்படின்னு கேட்டேன். பைபிள் கொண்டு போலையே அப்படின்னா. சின்ன வயசுலேருந்து பைபிள் வாசித்தியா அப்படின்னு கேட்டேன். வாசிக்கிற பிள்ளை தான் அப்படின்னா. வெளிநாட்டுக்கு வேலைக்குன்னு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுச்சு, ஆனால் கையில் பைபிள் மட்டும் கொண்டு போல. கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரராக இருக்கிறார்கள் அப்படி சொல்லி புலம்புறாரு. ஒரு மனுஷன் புலம்பல, தேவன் புலம்புறாரு. இவர்கள் கலகம் உள்ள ஜனங்கள்பா, பொய் பேசுற பிள்ளைகள்பா, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத பிள்ளைகள்பா. இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் சொல்லி நீ தெரிஞ்சுக்க அப்படிங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுல என்ன நடக்கு? ஒண்ணு குழப்பத்துல வாழ்வாங்க, இல்ல பொய் பேசி வாழ்வாங்க, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க. வீட்டுல செல்போனு, டிவி எல்லாம் ஆன்ல இருக்கும், ஆனா வீட்டுல கையில பைபிள் மட்டும் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? நம்ம யோசித்து பார்ப்போமே. ஒரு வீட்டுக்குள்ள டைவர்ஸ் வருது, ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது, ஒரு வீட்டுக்குள்ள போராட்டம் வருது, ஒரு வீட்டுக்குள்ள கடன் வருது, ஒரு வீட்டுக்குள்ள கடன் வெடிக்குது, ஒரு வீட்டுல உள்ள சண்டை வெடிக்குது, ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பிரிஞ்சு போறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசித்து கீழ்ப்படிந்து உண்மையா வாழ்ந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். அழகா எழுதப்பட்டிருக்கு. இவர்கள் கலக்கம் உள்ள ஜனங்கள், குழப்பம் உள்ள ஜனங்கள், பொய் பேசுற பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத பிள்ளைகள். அவங்களுக்கு மனசு இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னா மனசு இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எங்கெல்லாம் மனசு இல்லையோ அங்கெல்லாம் இயேசு எப்படி இருப்பாரு? யோசித்து பாருங்களேன். நானே இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை என்னைக்கு கேட்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில கொஞ்சோண்டு இந்த மனம் திரும்பணும் அப்படின்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனசே இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் எப்படிப்பா ரட்சிக்கப்படும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. கர்த்தருடைய வார்த்தையே நான் கேட்கவே மாட்டேன், சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சு 9 மணிக்கு ஆரம்பிக்குன்னா 10 மணிக்கு போவேன். இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் நடக்குது. இஷ்டம் போல போறது, இஷ்டம் போல வர்றது. ஆனால் வேலைக்கு 9 மணிக்கு போனோம் அப்படின்னா 9 மணிக்கு அங்க பஞ்சிங், 9 மணிக்கு அங்க இருக்கிறாங்கல்ல, அங்க மட்டும் கரெக்டா இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய சமூகத்துல கரெக்டா இருக்கிறது இல்லை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்கள், குழப்பமுள்ள ஜனங்கள் அப்படின்ட்டார். இவங்கெல்லாம் பொய் பேசுற பிள்ளைகள்ப்பா அப்படின்ட்டார். கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனசு இல்லாத பிள்ளைகள்ப்பா. மனசே இருக்காது அவங்களுக்கு. கர்த்தருடைய வேதத்தை கேட்க அவங்களுக்கு மனசு இருக்காது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் அப்படிங்கிறார். ஓசியா 7:13 அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால், அடுத்தவன் சொல்லிட்டாரு, அவர்கள் என்னை விட்டு அலைந்து. ஒரு மனுஷன் வேதத்தை கேட்க மனசு இல்லைனாலே அதுக்கப்புறம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தள்ளி போறாங்களோ அலைந்து திரிகிறபடினால் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு, அவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனசு இல்ல, 24 மணி நேரம் வாழ்க்கையில பொய் பேசிட்டு இருப்பாங்க, குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போறதுனாலே அலைந்து திரிகிறபடினால் அவர்களுக்கு ஐயோ சொல்லு அப்படிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? நைட் நேரத்தில் இப்படிப்பட்ட செய்தி நம்ம கேட்கும்போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும்? நம்ம கர்த்தரை விட்டு எங்கேயாவது நம்ம தள்ளி போனோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதிலா புத்திரரா இருக்கிறார்கள். ஏன் அப்படி சொன்னாரு? அவர்கள் கர்த்தரை விட்டு அலைந்து திரிகிறபடினால். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே அலைஞ்சுதான்ப்பா திரிவான். நான் அலைஞ்சு திரிஞ்சிருக்கேன். என் வாழ்க்கையில நான் பொய் பேசும்போது நான் நாசம் அடைஞ்சிருக்கேன், சாபத்துல வாழ்ந்திருக்கேன். 1/2 கோடியை காணும், 55 லட்சத்தை காணும். நான் சொல்றேன் 2014, அது இன்னைக்கு கோடி தாண்டி போயிட்டு இருக்கும்.
அதனால வாயை திறந்த போய் எப்போ பார்த்தாலும் குழப்பம், கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க, கர்த்தரை விட்டு அலைந்து திரிகிறபடினால் அவர்களுக்கு ஐயோ. அவர்களுக்கு ஐயோங்க நம்ம எங்கே சொல்லுவோம்? செத்த வீட்டில் சொல்லுவோம். அங்கே தான் ஐயோ போயிட்டாங்களா அப்படிம்போம். ஆனால் இங்கே சொல்றாரு, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளிட்டானாலே அவனுக்கு ஐயோன்னு சொல்லு, அவர்களுக்கு ஐயோன்னு சொல்லு. ஏன்னா அலைந்து திரிய ஆரம்பிச்சுட்டாங்க, அவர்களுக்கு ஐயோன்னு சொல்லு. அவர்களுக்கு கேடு வரும், ஆபத்து வரும் சொல்லு. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க, அலைந்து திரிறாங்க, அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும் சொல்லு. எனக்கு விரோதமா ரெண்டகம் பண்ணினார்கள். யாராவது கர்த்தருக்கு விரோதமா ரெண்டாம் பண்ணுவாங்களா? ரெண்டாம் பண்ணுதல் பிள்ளி சூனி பாவத்துக்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ணக்கூடாது. சில குடும்பத்திலே ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, நற்கரணை எடுத்திருப்பாங்க, பாஸ்டர் தப்பா பேசிடுவாங்க, ஊழியக்காரங்களை தப்பா பேசுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக மாட்டாங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள பார்த்தா தப்பா பேசுவாங்க. எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணினார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி வாழ்றோம்? எப்படி வாழ்றோம்? எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்யும் போது அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? முதல்ல சொல்றாரு, என்னை விட்டு கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. இரண்டாவது சொல்ற, எனக்கு விரோதமா கலகம் செய்யறாங்களே, நான் அவர்களை மீட்டிருந்தும் நான் அவங்களை காப்பாத்திட்டே இருக்கிறேன், காப்பாத்தி இருக்கிறேன், நான் அவங்களை மீட்டு எடுத்திருக்கிறேன், நான் அவங்களை ரட்சிக்கிறேன், நான் தான் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தேன். அப்படி இருந்தும் அந்த வசனத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். எனக்கு விரோதமா ரெண்டாம் பண்ணினார்கள், நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமா பொய் பேசுகிறார்கள், எனக்கு விரோதமாய் பொய் பேசுகிறார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு கர்த்தரை விட்டும் தள்ளி போறாங்க, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனசில்லாம இருக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமா பொய் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 குற்றச்சாட்டை வைக்கிறது. 3 குற்றச்சாட்டு. முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனசில்லாத பிள்ளைகள். இரண்டாவது குற்றச்சாட்டு என்னன்னா, கர்த்தரை விட்டு அலைந்து திரிகிற பிள்ளைகள். மூணாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமா பொய் பேசுற பிள்ளைகள். அப்ப 3 விதமான குற்றச்சாட்டை வைக்கிறது. தேவன் இப்படிலாம் நம்ம கூட பேசுவாரா அப்படின்னா பேசுவார். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது நான் எந்தெந்த வசனத்தை நான் இன்னும் கீழ்படியில, எப்படிலாம் கீழ்படியணும், எப்படிலாம் மனம் திரும்பணும்னு சொல்லி ஆவியானவர் பேசுவார். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் கர்த்தரை விட்டு எப்படி தள்ளி போய் வாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போதும் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, அப்ப என் வாழ்க்கை இப்படி இல்லையே, என்னை மன்னிங்கப்பா, உங்களுடைய வார்த்தையை நான் கீழ்படியணும், நான் பரலோகத்துக்கு வரேன்னு சொல்லி ஆசைப்படுறேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி சிறு பிள்ளையை போல மாற ஆரம்பிச்சேன். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்கும். சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவது விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க நல்லவங்க இவங்க நல்லவன்னு சொல்லி நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போய் பொய் பேசிட்டு இருக்கிறோமா? இல்லை கர்த்தருக்கு விரோதமாக நம்ம பொய் பேசுகிறோமா? கர்த்தருக்கு விரோதமாக என்னதான் அர்த்தம்? பரிசுத்தவான்களை போய் பொய்யா பேசிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பொய் பேசுவாங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாக பொய் பேசுவாங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? இவர்கள் குழப்பம் உள்ள ஜனங்கள், இவங்களாம் பொய் பேசுகிற பிள்ளைகள், இவங்களாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனசில்லாத பிள்ளைகள் அப்படிங்கிறது. இவங்கெல்லாம் என்னை விட்டு அலைந்து திரியிறாங்கப்பா, அவர்களுக்கு ஐயோன்னு சொல்லிடு, அவர்களுக்கு கேடு வரும்ப்பா, அவங்களுக்கு ஆபத்து வரும், அவர்களுக்கு ஆபத்து வரும், இப்படியே சொல்லு, நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு, அவர்களுக்கு ஆபத்து வரும் சொல்லு, நீ வாய்த்தவன் சொல்லு. எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணுறாங்க, கலகம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க, சட்டத்தை மீறிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சட்டத்தை மீறதே வேலையாக போச்சு, எனக்கு விரோதமாக சட்டத்தை மீறுறாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சட்டத்தை மீறக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறத நம்ம அழைக்கப்பட்டோம்.
எனக்கு விரோதமாக ரெண்டாம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு விரோதமாக போய் சட்டத்தை போய் மீறி நான் அதை செஞ்சிடலாம், நான் இப்படி செஞ்சிடலாம், நான் இதை சாதிச்சிடலாம்னு சொல்லி இவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுவாங்க. அதெல்லாம் ஆபத்தாக மாறிடும். நான் அவர்களை மீட்டிருந்தோம், நான் தான் அவங்களை காப்பாத்தினேன் அப்படின்னு இப்படியே சொல்றாரு. அவர்கள் எனக்கு விரோதமாய் போய் பேசுறாங்க. எனக்கு விரோதமா போய் பேசுறாங்க. கர்த்தருக்கு விரோதமா போய் பேசுற குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு 2 வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இவ்வளவு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்குது? இஷ்டம் போல கர்த்தருடைய ஊழியக்காரங்களை தப்பா பேசுறது. அதனால அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதாவது குறை இருக்கா? ஏதாவது ஒரு கருத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோமா? அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். நைட் நேரத்தில் இப்படிப்பட்ட வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படி வாழ்றோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா என் வாழ்க்கையிலே வியாபாரத்தில் இருக்கும்போது நல்லா பொய் பேசி நல்லா வாழ்ந்தாச்சு. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு தெரியுது பொய் பேசுனா பைபிள் என்னெல்லாம் தண்டனை எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தியானிக்கும் போது நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அதில் ஒரு சில வசனத்தை மட்டும் நான் உள்ள சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எந்தெந்த வசனம் மூலியமா பேசுறாரோ உங்க வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் இருக்க சொல்லி நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். என் வாழ்க்கையில நான் செக் பண்ணி பார்த்தேன். என்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கோ அந்த கருத்தை சீர்கூர்ந்து அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தான் ஆபத்து, பிரச்சனை, பாடு, உபத்திரம் எல்லாம் உள்ள வரும். இந்த வசனத்துல நல்ல ஆழமா நீங்க படிச்சுக்கலாம். குழப்பம் உள்ள பிள்ளைகள், பொய் பேசுற பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனசு இல்லாத பிள்ளைகள். ஏசாயா 30:9, ஓசியா 7:13 கர்த்தரை விட்டு அலைந்து திரிகிற பிள்ளைகள் அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லு, அவங்களுக்கு ஆபத்து வரப்போகுது. 2வது, கர்த்தருக்கு விரோதமா கலகம் செய்கிற பிள்ளைகள், சட்டத்தை மீறுற பிள்ளைகள், புரட்சி செய்கிற பிள்ளைகள் அவங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்லிடு. அப்புறம் நான் தான் அவங்கள மீட்டு இருந்தேன், ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு விரோதமா போய் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிட்டாரு. இந்த இரவு நேரத்துக்காக இந்த செய்தி நம்ம தியானிச்சிருக்கோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தோம் அப்படின்னா நம்ம மனம் திரும்புவோம். பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா இடுக்கமான வழிதான். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கணும், சத்தியத்தில் நடக்கணும், பரிசுத்தமாக வாழணும், நீதியை பின்பற்றணும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்றால் நிறைய குடும்பத்தில் வசனம் தெரியும், ஆனால் பரிசுத்தவான்களை தேவையில்லாமல் தப்பாக பேசிட்டு இருப்பாங்க. இப்போ பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்கும். அதுதான் சொல்றாரு, அவர்கள் எனக்கு விரோதமாய் போய் பேசுகிறார்கள். எனக்கு விரோதமாக என்னத்தோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? ஊழியக்காரங்க தப்பாக பேசிட்டு இருப்பாங்க. அதனால நிறைய ஆபத்து வந்துடும். கர்த்தருக்கு விரோதமாக போய் பேசுவாங்க. அதனால அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. உண்மையாக வாழ்ந்த ஆசீர்வாதம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே எச்சரிப்போடு உங்கள் பிள்ளையோட நீங்கள் பேசின கிருபைக்காக நன்றி. நிறைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை. மதுவான அடிமை, விபச்சார அடிமை, போதை அடிமை, சிகரெட்டு பழக்கம், கஞ்சா பழக்கம், சில குடும்பத்தில் மாந்திரிகம், பில்லி சுனி, ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, விக்கிரத்தில் கட்டப்பட்ட நிலைமை, சில குடும்பத்தில் செல்ஃபோனில் அடிமை, தேவையில்லாத வீடியோ பார்க்குறது, தேவையில்லாத நாடகம் பார்க்குறது, தேவையில்லாத கேமில் அடிமை, சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்து மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், கெட்ட சொப்பனம், சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாம் கெட்ட வார்த்தைகள், வீட்டுக்குள்ளே சண்டைகள், சந்தேகம், அந்த எல்லா செத்த கிரிகள், சில குடும்பத்தில் வலு சற்பதும் கிரிகள், மாந்திரிய கிரிகள், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரி சுட்டறியப்பட்டும். சுட்டரிப்பின் ஆவியானது இறங்கி வாங்கப்பா. ரீபா டா டாட்டா ராமோ ஷந்தா ராக்கா டாட்டா ரவா கபா ராக்கா ரதா நாம ராக்கா துட்டோ ரபலா லீபா கபுது பெக்கேதுனா ரமோ ஷந்தா ரவா கபுது பெக்கேதுனா ரீமா லபா ரஹதுன மலஹரு ஷேதுன மரஹந்தா ரவா கபுது பெக்கேதுனா லீபா லபா ரபா தூனி ஷலபா கபுது பெக்கேதுனா தேவையில்லா எல்லா அசுத்த கிரியெல்லாம், அருவருப்பான கிரியெல்லாம், விக்கிரத்துடைய கிரியெல்லாம்
கிரியெல்லாம், மாந்திரிக கிரியெல்லாம், குடும்பத்துக்கு விரோதமா பிரிவினை செய்கிற எல்லா கிரியெல்லாம், ஆசீர்வாதத்துக்கு கெடுக்கிற பின்னாடி இருந்து எல்லா செயல்பட எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்பட்டும். ரீதோ லாபு ஷாபா தூனா மாரா ஹந்த டாரா கபுதி வெக்கேதுனா லாபு ஷெபிதி நி மஹபில் ஹாரது ரீமா லாரா ஷந்த டானா மக்கரது ரபலா ரகது ஷாபா தூனா மாலா ஹரதுனா மக்கபுதி வெக்கேதுனா லீஷாத நாம ரக்கன் தொட்டு ரபலா ரீபா லஹது நமரு ஷந்த டானா மக்கபுதி வெக்கேதுனா தேவையில்லாத எல்லா பொல்லாத சத்துரு கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கிரியும் சுட்டு எறியப்படும் ராஜா. லா ஷந்த டாரா கபுதி வெக்கேதுனா ரீமா காட்டா தாட்டா ரபா கபுதி வைக்கிறதுனா ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் வேலை அடைக்கப்பா. இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரவு நேரத்துல ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கட்டுங்க, ஆசீர்வாதத்தை கட்டுங்க ராஜா. இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கதை கிருபை செய்யுங்க. தேவையில்லாத எந்த ஒரு பழக்கமோ சுபாவமோ வராதபடி கர்த்தர் அப்போ அவங்க பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்கப்பா. அவங்க நாம மகிழ்படட்டும். தேவனர்கள் இப்போ மினிஸ்டனுக்கு ஸ்தோத்திரம், அப்போ அவங்க மகனுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் அப்போ அந்த யூடியூப் சேனலுக்கா பேசுறதுக்கு அப்போ ஜீவன கட்டளை கிருபைக்கா நன்றி. முடிவு புரிந்தோம் அப்பா. கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் குறை இருக்கோ அந்த குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதிங்க. எல்லா நாட்டுகளையும் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஜனங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க வேண்டும். அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். குறைகள் குற்றங்களை மன்னிங்க ராஜா. உங்களுடைய சமூகத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் யாரெல்லாம் அப்பா ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயத்தில் என்னென்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. நிறைய குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்கு, அவங்களுக்கு ஏற்ற வேலை தாங்க ராஜா, உயர்வை தாங்க ராஜா, ப்ரமோஷன் தாங்க ராஜா. வெளிநாட்டு போறதுக்குள்ள எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. எத்தனையோ குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கே இருக்கிற இடத்துல எல்லா உபத்திரத்தை எல்லாம் கத்தர் மாற்றித்தாங்க. அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் ராஜா. சில குடும்பத்தில் நைட் நேரத்துல தனிமையில் இருக்காங்க, சில குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, வேதனையோடு இருக்காங்க, துக்கத்தோடு இருக்காங்க, அப்பா கலக்கத்தோடு இருக்காங்க ராஜா. அந்த குடும்பத்தோட எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் கத்தர் மன்னித்து உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டுடுங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க ராஜா. நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, வேறு வேறு நாட்டில் வேலை பார்க்குறாங்க, வேறு வேறு இடத்துல தங்கியிருக்காங்க. சில குடும்பத்தில் நைட் டியூட்டியில் இருக்காங்க, பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் வேறு வேறு இடத்துல அப்பா வீடு வாசல் இல்லாமல் வெளியில் தங்கியிருக்காங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சில குடும்பத்தில் பல குடும்பத்தில் நைட் நேரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ, இன்னுமா நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் படுத்த படுகைகளுங்க, காய்ச்சல், சளி, இருமல், வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஹார்ட் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் கண்ணில் பிரச்சனை, சில குடும்பத்தில் சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சில குடும்பத்தில் பிளட் கேன்சர், சில குடும்பத்தில் மார்பில் கட்டிக்கிறாங்க, சில குடும்பத்தில் சரீரத்தில் பல விதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. எந்தெந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, மாத்திரை போட்டிருக்காங்க, தூக்கம் வரமாட்டுக்கு மாத்திரை போட்டிருக்காங்க, நைட் நேரத்தில் நிறைய மாத்திரை எடுக்காங்க, வயசாயிட்டு பலவீனத்தோடு இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நைட் நேரத்தில் ஆம்புலன்ஸில் போயிருக்காங்க, சில குடும்பத்தில் ஐசியூவில் இருக்காங்க, இங்க்பேட்டில் இருக்காங்க, சின்ன பிள்ளைகள், பிறந்த பிள்ளைகள் அப்போ இங்க்பேட்டில் இருக்காங்க, சில குடும்பத்தில் ஆப்ரேஷன் டெலிவரி ஆகிருக்கு. எத்தனையோ குடும்பத்தில் இரவு நேரத்தில் வேதனையோடு ஜெபிக்கிறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை கத்த சந்திக்கணும். ஐடி ஃபீல்டில் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னோம். தூ லபூஷ் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். விசேஷமா உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. அவங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி இரவணத்தில் உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தை கத்த சந்திக்கின்ற ராஜா. ரிபோ ஷபா தன மர சதன மர கபுது வைக்கிறதுனா தேவையில்லாம எல்லா குழப்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியில இரட்டுப்பா. பொய் பேசுற தேவையில்லாம காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியில இரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியிடட்டும். அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் வேரோட சுட்டெரிக்கப்படட்டும், வேரோட சுட்டெரிக்கப்பட்டும், வேரோட சுட்டெரிக்கப்பட்டும் ராஜா. தேவனோட வார்த்தைக்கு கீழ்படிகிற ஜனமா இருக்கணும், கர்த்தருடைய ஜனமா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும், பரிசுத்தமான ஜனமா இருக்கணும், நீதியை பின்பற்றின ஜனமா இருக்கணும். யாரெல்லாம் தாழ்றோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடன் உபத்திரத்துல குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா கடனும் எல்லாம் அடைக்கிறதுக்கு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜூபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளை ஆசிரியங்க. டெலிவரி பொறுப்புறாங்க, பரம வைத்து கூடங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, நல்ல குடும்பமா தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண் வலிக்க கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கர்த்தருடைய வருகையில காணப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா தேசம் சுவிசேஷம் அறிவிக்க இன்னுமா கிருபை தாங்க.
துதி கன மகிமை எல்லாம் முருகி செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வரிகளை நாம் காணப்படுவோம். தயவு செய்து செல்போனெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு குடும்ப ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியக்காக தினம் ஒரு நிமிடமாக ஜெபிங்க. என் பேர் ரவிராஜ், சேனல் பேர் தேவன் அருளியப்பம் மினிஸ் சேனல். அது மாத்திரமில்லை, அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அந்தந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருப்பார். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்துவம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கடைசி காலத்தில் ஏகப்பட்ட சோதனை இருக்கு. நிறைய வசனத்தின் மூலியமாக கர்த்தர் உங்களோடு டெய்லி பேசிட்டு இருக்கார். எத்தனையோ குடும்பத்திலே இந்த செய்தி நாங்கள் கேட்டதே இல்லை, கர்த்தர் எங்களோடு பேசுறேன்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் குத்தப்பட்டவர்களாக மனம் திரும்பிட்டு இருக்கீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.